தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே 4 மாத கர்ப்பிணியை சிசுவை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் தங்கை மரியாதைக்குரிய பவானி அவர்கள் பலவந்தமாக தாக்கப்பட்டிருக்கிறார். நள்ளிரவு 1 மணி வரை ஸ்டான்லி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த 6 பேரையும் வலுக்கட்டாயமாக கையில் குத்தியிருந்த ஊசியை கூட பிடுங்கி எறிந்துவிட்டு செவிலியர்களும் மருத்துவர்களும் இணைந்து கொண்டு காவல்துறையோடு மறைமுக ஒப்பந்தம் செய்து கொண்டு உடனடியாக அப்புறப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இவர்கள் எப்படி பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்றால், அனைவருக்கும் கழுத்து, இடது கை, வலது கை மற்றும் முகங்களில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அளவில் தான் பயிற்சி பெற்று வந்து அடித்திருக்கிறார். ரவுடிஸ் ஆல்ரெடி வந்து அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி அடுத்த நிமிஷம் தான் வந்து எல்லாரும் சண்டை அவங்க ஆளுங்க வராங்க. அடி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அவ்வளோ அடி. அதுலேருந்து தப்பிச்சு அவங்க மீண்டு வர கடைசி வீடியோவை தான் வந்து இன்னைக்கு மீடியால இருந்து எல்லாருக்குமே நம்ம அனுப்பியிருக்கிறோம். ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து வன்முறையை தூண்டுகிற விதத்திலும் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடும் இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நேற்றைய தினம் இந்த படிவத்தை தான் எங்களுடைய பொறுப்பாளர்கள் வீட்டுக்கு வீடு போய் விருப்பப்பட்டால் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம சென்னையில் துறைமுகம் தொகுதியில் தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. எல்லா கட்சிகளும் பண்ணுறது தான். ஆனால் அங்கே இருந்த திமுக கட்சி தொண்டர்கள், ஒரு சில நிர்வாகிகள், சொல்லப்போனால் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்க மேலே வன்முறையை ஏவிருக்கிறாங்க. வன்முறையில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில காயங்கள் பட்டிருக்கு. முக்கியமாக பிரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்களை தாக்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே ஒரு சில மிரட்டல்னால இப்போ அவங்கள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றிருக்காங்க. அதை பற்றி எதிர்குரல், அதாவது இவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து வாதாடிக்கிட்டு இருக்கிற அட்வொகேட் விஜயகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. கூடவே தாவேக நிர்வாகி அவர்கள் முகில் வீரப்பன் சார் இருக்காரு. அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? நேற்றுலேருந்து இந்த செய்தி வந்ததுலேருந்து இப்படி நடக்குமான்ற ஒரு ஆச்சரியத்திலையும் ஒரு அதிர்ச்சியிலையும் நாங்கள் இருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலிருந்தே மீளாமல் இருக்கிற கருப்பர் நகரத்தில் இன்னொரு சம்பவத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் ரவுடித்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு. ஏன் அந்த அடையாளத்தை நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்றால், எங்கள் தலைவர் துரோகிகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். கலைஞர் கருணாநிதியின் கூற்றுதான் நினைவுக்கு வருகிறது. டாக்டர் காளிமுத்து அவர்கள் கடலாடி தொகுதியில் நிற்கிற போது துறைமுகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டார். தம்பி, கடலாடியை வென்று வா, துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று காளிமுத்துருக்கு கடிதம் எழுதிய கருணாநிதியினுடைய கூற்றுக்கள் நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு துறைமுகத்தில் எங்கள் தலைவர் காத்திருக்கிறார், தமிழ்நாடே திரும்பி வா, தலைநகரை காப்பாற்றுவதற்கு என்கிற சொல்லாடலை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக கடலாடி மட்டுமல்ல, தமிழ்நாடே திரண்டு வருகிற பிரளயமாக இன்றைக்கு துறைமுகத்தை கட்டியமைத்து கொண்டு இந்த துறைமுகத்தை எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகம் வெல்ல வேண்டும் என்கிற துடிப்போடு ஒரு நபர் இராணுவ அதிகாரியாக அல்லது இராணுவ பிரிகேடியராக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய இளவல் விஜயகுமார் தலைமையில் கடந்த 20 நாட்களாக துறைமுகம் தொகுதியினுடைய அனைத்து வட்டப்பகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கான ஆதரவு படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்கிற வேலையை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்கள் தளபதி, என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன், 2வது ஆம்ஸ்ட்ராங் துறைமுகத்தில் தோன்றியிருக்கிறார். அவருடன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட எங்களது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக 20 நாட்களுக்கு முன்பாகவே படுகொலை செய்வதற்கும் ரவுடிசத்தை கையிலே வைத்து கொண்டு அடிப்பதற்கும் மக்களை வன்முறைக்குள்ளாக்கி அவர்களை பலவீனப்படுத்துவதுமான வேலைகளில் பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதைப் போல தோன்றுகிறது. ஏனென்றால் 20 நாட்களாக இந்த படிவம் பூர்த்தி செய்கிற வேலைகள் இருக்கிற போதெல்லாம் ஆங்காங்கே சிறிய சிறிய சம்பவங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர், குறிப்பாக ரவுடித்துறை அமைச்சருடைய மேற்பார்வையில் இங்கே சில ரவுடிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திமுக கும்பலில், திருட்டு கும்பலில், குறிப்பாக ஆஜாத் பாய் என்கிற மாநகரத்தினுடைய கவுன்சிலர். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேகர் பாபுடன் இணைந்தே
ஒரு மிகப்பெரிய ரவுடியாக வலம் வந்தவர். இன்றைக்கு திமுகவிலும் அவர் ரவுடியாக வலம் வருகிறார். அவருக்கு பக்கபலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை, திருட்டு முன்னேற்றக் கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் கவியரசு என்கிற ஒரு ரவுடியும் இணைந்து கொண்டு பல்வேறு ரவுடிகளை பல்வேறு இடங்களிலிருந்து வரவழைத்து நேற்றைய தினம் ஒரு கொலை கொடூர தாக்குதலை திருட்டு முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த இந்த ரவுடிகள் ரவுடித்துறை அமைச்சனுடைய கண் அசைவுகளில் நடைபெற்றிருக்கிறது. இதிலே கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 4 மாத கர்ப்பிணியை, அது சிசுவை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் தங்கை மரியாதைக்குரிய பவானி அவர்கள் பலவந்தமாக தாக்கப்பட்டிருக்கிறார். பெண்ணென்று பாராமல் கூட இவர்கள் மனிதாபிமானமற்ற நிலையில் இது போன்ற மோசமான தாக்குதலில், குறிப்பாக இவர்கள் எப்படி பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்றால், அனைவருக்கும் கழுத்து, இடது கை, வலது கை மற்றும் முகங்களில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அளவில்தான் பயிற்சி பெற்று வந்து அடித்திருக்கிறார்கள். கம்புகள், கட்டைகள் போன்றவற்றால் பலவந்தமாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் எங்களது கட்சியினுடைய முன்னோடிகள் ஜாஃபர் ஹுசேன் அவர்கள் இடது கையிலே வலுவான பழுத்த உள்காயத்தோடு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் எங்களது கழகத்தினுடைய முன்னணி தளபதி முகேஷ் அவர்களும் அதேபோல் வலது மற்றும் இடது கைகளில் கழுத்துப்புறங்களில் பலவந்தமாக தாக்கி அடித்திருக்கிறார்கள். திலீப் எங்களுடைய போர்ப்படை தளபதிகளில் ஒருவர், அவரும் அதைப்போல முகம் மற்றும் இடது வலது கைகள் பின்னால் இருக்கிற தோள்பட்டைகளில் பலவந்தமாக தாக்கியிருக்கிறார்கள். எங்களது ரகுமான் அவர்கள் எங்கள் கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவில் எங்களது இளையவர் விஜயகுமார் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று களத்திலே போராடக்கூடிய தம்பி, அவரையும் மிக வன்மமாக முகத்திலும் மற்றும் முதுகின் பின்புறங்களிலும் அடித்து தாக்கியிருக்கிறார்கள். உள்காயங்களோடு இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பேசுவதற்கு திராணியற்ற நிலைமையில் அவர் இன்றைக்கு மருத்துவமனையில் படுக்கையாக இருக்கிறார். அதேபோல் தங்கப்பாண்டி துறைமுகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவர், எங்கள் இயக்கத்தை வழிநடத்துகிற எங்களுடைய இளவல் வழக்கறிஞர் விஜயகுமாருக்கு பின்னால் இருந்து ஒரு மாபெரும் புரட்சி தளபதியாக பணியாற்றி கொண்டிருந்த தங்கப்பாண்டியனையும் முகம் மற்றும் தோள்பட்டை, இடது கைகளில் பலத்த உள்காயங்களோடு இவர்கள் தாக்கிய இந்த வன்முறையாளர்கள் இன்றைக்கு இது நடைபெற்ற இடமான அங்கப்ப நாயக்கன் தெரு, அந்த தெருவில் தான் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. அதற்காக எங்களது களப்பணியை நாங்கள் முடித்து விடவில்லை. இன்றும் மரியாதைக்குரிய அளவில் விஜயகுமார் அவர்களுடைய மேற்பார்வையில் இன்று கூட அங்கே களப்பணி நடைபெற்று கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிற. ஒருபுறம் மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சையை பார்த்து கொண்டு, இன்னொரு புறமும் இது போன்ற கட்சி பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிற ஒரு மாபெரும் புரட்சிப்படையாக இன்றைக்கு துறைமுகத்தில் வலுவான எக்குக்கோட்டையாக வலம் வந்து கொண்டிருக்கிற எங்கள் இளைஞர் பெருமக்களை ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து வன்முறையை தூண்டுகிற விதத்திலும் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடும் இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கிறோம். அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்பதை திருட்டு முன்னேற்றக் கழகம் உணராமல் இருப்பதனுடைய விளைவு இன்றைக்கு மருத்துவர்களும் காவல்துறையினரும் கைகோர்த்து கொண்டு திருட்டு முன்னேற்றக் கழகத்திற்கு ஒப்பாரி பாடுகிற அல்லது லாவணி பாடுகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக B1 காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு அந்த B1 காவல் நிலைய பகுதி ஏரியாவின் திருட்டு முன்னேற்றக் கழகத்தின் வட்டச் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறை பணியை செய்யாமல் தொடர்ந்து ரவுடி பணியை செய்து கொண்டிருக்கிற பிரபாகரனை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். எந்த அதிகாரத்தில் இவர் ஆடுகிறார் என்பதையும் இங்கே இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியாமல் இல்லை. எல்லாம் தெரிந்து கொண்டும் கூட இந்த பிரபாகரனை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சி உறுப்பினரை போல பயன்படுத்தி கொண்டு மிரட்டுவதும் அடிப்பதுமான வேலைகளில் இந்த பிரபாகரன் தொடர்ந்து ஈடுபடுகிறார் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம். உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய தகுதியான மனிதராக பிரபாகரன் இன்றைக்கு அங்கே காவல் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மிகுந்த கண்டனத்தை, வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் பக்கம் நில்லுங்கள், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நில்லுங்கள். உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் தொடர்ந்து காவல்துறையை ஏவிவிட்டு எங்களது கழக தொண்டர்கள் மீது கலவரம் செய்கிற நோக்கத்தோடு மட்டுமல்ல, கொலை செய்ய வேண்டும் என்கிற
படுபாதக செயலோடு இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபாகரன் உத்தரவிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளுவோம், மக்களை மரியாதையாக நடத்துங்கள். இது எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்லுகிறோம். வன்முறையை வன்முறையால் தான் தீர்மானிப்பீர்கள் என்றால் எங்கள் தலைவர் கண்ணசைவிற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், பொறுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதை இந்த காவல்துறை அதிகாரி பிரபாகரன் போன்றவர்கள் உணர வேண்டும். தொடர்ந்து இது போன்ற கொடுஞ்செயலில் ஈடுபடுகிற கொடூர குற்றவாளிகளை இறக்குமதி செய்து துறைமுகம் தொகுதிக்குள் எவ்வாறெல்லாம் கலவரம் செய்ய திட்டமிட வேண்டும் என்பதை தேர்தலுக்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாகவே பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களை பாதுகாக்க வேண்டிய இடத்திலும் நாங்கள் இருக்கிறோம். ஆக அவருக்கு உரிய பாதுகாப்பை இந்த காவல்துறையிடம் கேட்டு பெற வேண்டும். ஆனால் காவல்துறையே ரவுடிசமாக இருப்பதால் யாரிடம் போய் இவருக்கு பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கே குழப்பமாக இருக்கிறது. ஆகையால் எங்கள் தளபதிகளை பாதுகாப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் காவல்படையை உருவாக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். ஆகையால் எங்கள் தளபதி விஜயகுமாருக்கு உரிய பாதுகாப்பை, சட்ட ரீதியான பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நள்ளிரவு 1 மணி வரை ஸ்டான்லி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த 6 பேரையும் வலுக்கட்டாயமாக அந்த ஊசியை கூட, கையில் குத்தியிருந்த ஊசியை கூட பிடுங்கி எறிந்துவிட்டு, அந்த குளுக்கோஸ் போடுற ஊசியை செவிலியர்களும் மருத்துவர்களும் இணைந்து கொண்டு காவல்துறையோடு மறைமுக ஒப்பந்தம் செய்து கொண்டு அதையெல்லாம் கலட்டி தூக்கி வீசிவிட்டு உடனடியாக அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். நிற்கக்கூட திராணியற்ற மனிதர்களாக இந்த 6 பேரும் நின்ற நிலையில் அந்த இடத்துல எங்களது தளபதி மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் போய் அவர்களை பார்த்து உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால்தான் இவர்களுக்கு, இந்த உயிர்களுக்கு உத்தரவாதம் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இன்றைக்கு எங்களது மாநில மருத்துவர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் மருத்துவர் ரவி எம்டி அவர்கள் அவருடைய சொந்த மருத்துவமனையான சண்முக மருத்துவமனையிலே இன்றைக்கு அனைவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக எங்களது தங்கை பவானி, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தங்கையை உன்னிப்பாக மருத்துவக்குழு கண்காணித்து வருகிறது. இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஸ்கேன்லாம் செய்யணும்னு சொல்லி மருத்துவக்குழு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் செய்வதற்கு முன்னாலேயே ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து கொண்டு இவர்களை அனாதைகள் போல நடு ரோட்டிலே அனுப்பிவிட வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இந்த திருட்டு மாடல் ஆட்சி அல்லது திருட்டு முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை அல்லது அதனுடைய தோழர்களை, எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்களை தாக்குவதையே குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். களமாட வேண்டிய இடத்தில் களமாட முடியாமல் தவிக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம், கருத்தியலை எதிர்கொள்ளாமல் தடுமாறுகிற திருட்டு முன்னேற்ற கழகம் வன்முறையை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது. வன்முறையை ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஆதரிப்பதும் இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் தமிழக ஆளுநர். ஏன் நாங்கள் ஆளுநருக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்றால், இந்த அரசு அவர்களுக்கு தூவானம் போடுகிறது, பின்பாட்டு பாடுகிறது, ரவுடிகளை பாதுகாக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை எங்களால் சொல்ல முடியும். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தில் குற்றவாளிகளை பாதுகாத்த திருட்டு முன்னேற்ற கழகம், வேங்கவயலில் மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளியாக்கி வைத்த இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், அதேபோல் பல்வேறு சாதி அடக்குமுறைகளை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி கொண்டிருக்கிற பல்வேறு சாதி வெறியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம், நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இன்றைக்கு வரை குற்றவாளிகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், தொடர்ந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாக, கொடுங்கோன்மை அரசாக இதுவரை 8123 படுகொலைகளை இந்த 5 ஆண்டுகளில் நடத்திய இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், 35 ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றம் செய்திருக்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், 39 கற்பழித்து படுகொலை, ரேப் அண்ட் மர்டர் என்கிற அடிப்படையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், அதில் 13 வயது சிறுமிகள் 13 பேர் என்பதை சுட்டிக்காட்டியும், மகளிருக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல், பெண்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் இன்றைக்கு நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கொடூர தாக்குதலில் எங்கள் தங்கை பவானி கர்ப்பிணியாக இருக்க போது கூட இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்றால், இவர்கள் மகளிரை பாதுகாக்கிறார்களா, இவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பான அரசா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். மிக கொடூரமான ஆட்சி இன்னும் முடிவதற்கு இன்னும் 2 பிறைகளே இருக்கிறது. ஆகையால் களமாடுவதற்கு
நாங்கள் இது போன்ற தாக்குதலை எதிர்கொண்டு முடித்து விடுவோம் என்று பகல் கனவு காணாதீர்கள். எங்கள் தலைவர் களமாடுவதற்கு நாள் குறித்திருக்கிறார். கயவர் படையை தூளாக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது சட்டத்தின் பிரகாரம். ஆக துறைமுகம் நாங்கள் வெற்றி பெறப்போகிற மாபெரும் முதல் தொகுதியாக இருப்பதால் தொடர்ந்து திருட்டு முன்னேற்றக் கழகம் எங்களது நண்பர்களை அல்லது எங்கள் இயக்க தோழர்களை தொடர்ந்து இது போன்ற வன்முறைகளை நிகழ்த்தி முடித்து விடலாம் என்று பகல் கனவு காணுபவர்களுக்கு சொல்லுவோம். எதால் எதிர்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இத்தோடு நிறுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது, அழகல்ல என்பதையும் அறிவுறுத்தலின் பேரில் சொல்லுகிறோம். ஆகையால் வாக்கு சதவிகிதம் என்பது வாக்காளர்கள் முடிவெடுக்க வேண்டியது. வேலை செய்கிற தோழர்களையும் மிரட்டுகிறீர்கள், வாக்காளர்களையும் மிரட்டுகிறீர்கள் என்றால் படிவத்தை பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டவர்களையும் மிரட்டுகிறார்கள் என்றால் நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு திருட்டு முன்னேற்றக் கழகம், இந்த திருட்டு மாடல் அரசு தொடர்ந்து இது போன்ற வன்முறைகளை கையில் எடுக்கிறது. பாருங்க, நேற்றைய தினம் இந்த படிவத்தை தான் எங்களுடைய பொறுப்பாளர்கள் வீட்டுக்கு வீடு போய் விருப்பப்பட்டால் நீங்கள் விஜய் பக்கம் நிற்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவர்களாகவே முன்வந்து கையெழுத்து போட்டு அவர்களே கைபேசி எண்ணை கொடுத்து பதிவு செய்கிற வேலையில் ஈடுபடுகிற போதுதான் இது போன்ற கொடூர தாக்குதலை இந்த திருட்டு முன்னேற்றக் கழகம், திருட்டு மாடல் அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் இயங்குகிற கூட்டணி கட்சிகள் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் என்பது இன்றும் எங்களுக்கு விளங்கவில்லை. இதுபோன்ற அராஜகத்தை மற்ற இயக்கங்கள் ஆதரிக்கிறதா என்பதையும் தெள்ள தெளிவாக விளக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த திருட்டு முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பவர்களும் சரி அல்லது அலங்கரிக்க துடிப்பவர்களும் சரி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பாவி மக்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் படுகொலை செய்யப்படுவதும் படுபயங்கரமாக தாக்கப்படுவதுமான தொடர்கதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வேளையில்தான் எங்கள் தோழர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், இது எங்களுக்கு பாடம் என்றாலும் ஒவ்வொரு படிப்பினை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எங்கள் களத்தை முடித்து கொள்ள மாட்டோம். தொடர்ந்து தீவிரமாக இந்த களப்பணிகளில் நாங்கள் ஈடுபட தொடங்கியிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் எங்கள் தோழர்கள் தொடர்ந்து களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வெறும் 50 பேர் இந்த களப்பணியை செய்தார்கள். இன்றையிலிருந்து அது 1000 பேராக மாறப்போகிறது. நாளை 2000 பேரோடு களத்திலே தலைமை கழகத்திலிருந்தும் நாங்கள் வர இருக்கிறோம். ஆகையால் துறைமுகம் எங்களுக்கு வெற்றி பெறுகிற முதல் தொகுதியாக களத்திலே நின்று எங்கள் தளபதி விஜயகுமார் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை இருக்கும் என்பதை நாங்கள் உறுதிப்பட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சார், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மாநில பாதுகாப்பு குழுவில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது நடந்தப்போ ஒரு வழக்கறிஞராக இதை எப்படி கொண்டு போக முடியும்? இதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறீங்க? தலைவர் தளபதி பாதுகாப்பு குழுவில் மாநிலம் முழுக்க ஒரு 34 வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கறிஞர்களாக நாங்கள் வழக்கறிஞர்களை ஒரு இராணுவ படை மாதிரி இவங்ககிட்ட இருந்து, அதாவது இந்த தேர்தலை நியாயமான முறையில் சந்திப்பதற்காக வழக்கறிஞர்களுக்கு ட்ரைனிங்னே நாங்கள் கொடுக்குறோம். தேர்தலை எப்படி நம்ம சந்திக்கணும், நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு என்னென்ன மாதிரி அறிவுறுத்தல் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 13 நாள் ப்ராப்பர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் இந்த களப்பணியில் அவங்களாம் இறங்கினாங்க நிர்வாகிகள். அப்படி போய் எல்லோரும் அணுகும் பொழுது ரொம்ப அன்பாக எல்லாருக்கிட்டையும் போய் பேசும்போது, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வரும், உங்களுக்கு நீங்கள் விஜய் ஃபேன்ஸ் ஆமா, உங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கறதுல ஏதாவது விருப்பம் இருக்காமா, இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஆதரவு கொடுக்குற எண்ணம் வரும்பொழுது தான் சரிங்கம்மா அப்போ உங்களுடைய தகவல்களை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி நம்ம தகவல்களை நம்ம பூர்த்தி பண்ணுறோம் படிவத்தில். இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அதாவது சொல்லப்போனால் 10க்கு 10ன்னு சொன்னால் அது அதிகப்படியாக இருக்கும். சரி, அங்கே திமுக அதிமுகன்னு இருப்பாங்க. 10ல் 8 வீடுன்னு சொன்னால் அது நியாயமாக இருக்கும். 10ல் 8 வீடு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது என்ன ரேஷியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு திமுக வீட்லேயும் சரி ஒரு அதிமுக வீட்லேயும் எங்களுக்கு ஓட்டு இருக்குது. அதை உறுதிப்படுத்திட்டு வராங்க எங்கள் நிர்வாகிகள். இதை கடந்த ஒரு 15 நாட்களாக தூரத்தில் இருந்தோம் இல்லை அங்கே இங்கேன்னு இருந்து விசாரித்தோம், எப்படியோ அவங்க கொண்டு போயிட்டு மந்திரி காதில் போயிட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அடுத்த கட்ட முடிவாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போன வாரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 100 பேர் எங்களுடைய நிர்வாகிகளை கைது செய்து ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க. அப்போது நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் போய் பேசி ஒரு 15 நிமிஷத்தில் அவங்கள விடுவிச்சிட்டோம். அவங்கள அங்கேருந்து வண்டியை கூட நகர விடலை.
எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசி அவங்கள வந்து அட்வொகேட்ஸையும் சமாளிக்க முடியல, அதே நேரத்தில் அங்கே மினிஸ்டர் ப்ரெஷரையும் சமாளிக்க முடியல, விடுவிச்சிட்டோம். சரி, தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், இவங்களை வந்து நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியல. கடைசி ஆயுதமாக இதை நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு 4 பேர் போகிறாங்க. 3 பெண்களும் ஒரு ஆட்டோ ஓட்டுநரும் போகிறாங்க ஒரு வார்டுக்கு. அந்த வார்டில் வந்து சர்வே எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் கடையில் போய்ட்டு மதியானம் முடிச்சிட்டோமேன்றதுக்காக ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கும்பலாக ஒரு 100 பேர் வந்து இந்த படிவத்தை அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கி அதே பெண்களை கூப்பிட்டு ஆபாசமாக பேசி ஒரு ஆண் வந்து எந்த இடத்துல வந்து அவமானப்படக்கூடாதுன்னு நினைப்பானோ தன் மனைவி முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினைப்பான். மனைவி கண்ணு முன்னாடியே ஒரு கணவனை அடிச்சிருக்கிறாங்க, கணவன் கண்ணு முன்னாடியே ஒரு மனைவியை கீழே தள்ளியிருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் அந்த பெண்ணையும் கீழே தள்ளியிருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கும் போது எனக்கு தகவல் வரும்போது அப்பையும் நான் என்னுடைய குரூப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சூழல்லையுமே தயவு செஞ்சு 10 நபர்கள் மட்டும் அங்கே போங்க, அதுக்கு மேலே யாரும் போயிடாதீங்க. நான் நினச்சிருந்தா ஒரு 500 பேரை திரட்டி அனுப்பியிருக்கலாம். எனக்கு இங்கே இருக்கிற 4 தொகுதிக்குமே நான் தான் வந்து வழக்கறிஞர்களை எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இந்த பாதுகாப்பு குழுவில் இருக்கிறதுனால. அதாவது வந்தவங்க யாருமே அந்த ஏரியாக்காரங்க இல்லை, அதுக்கப்புறமா ஃபோன் போட்டு வரவழைச்சு இந்த சம்பவம். ஆமாம், நானே அதை சொல்கிறேன்னே. இப்போ அந்த மாதிரி நான் இந்த 4 தொகுதியை பார்க்குறேன். நான் நினச்சிருந்தா ஒரு 500 பேரை அனுப்பியிருக்கலாம். அங்கே ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக முக்கிய நிர்வாகிகளான இப்போ ஒரு 10 பேர் மட்டும் நீங்கள் போங்கன்னு. அதில் 10 பேர் கூட போல, 5 பேர் தான் போயிருந்தாங்க. அங்கே ஆல்ரெடி வந்து அவங்க 4 பேர் 9 பேர் தான் மொத்தமாகவே இருந்திருக்கிறாங்க. அவங்க போய் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறீங்க, அதை போய் கேட்க தான் போயிருக்கிறாங்க. அதுக்குள்ளே காவல்துறை வந்துட்டாங்க. காவல்துறை வந்து 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே காவல்துறை முன்னிலையிலேயே இவங்கள பயங்கரமான மோசமான தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அடி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அவ்வளோ அடி. அதுலேருந்து தப்பிச்சு அவங்க மீண்டு வர கடைசி வீடியோவை தான் வந்து இன்றைக்கி மீடியாவிலேருந்து எல்லாருக்குமே நம்ம அனுப்பியிருக்கிறோம். முக்கியமாக அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு. ஒரு காவல்துறையினர் கூட அந்த ஒரு வீடியோவை இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல, சிசிடிவி ஃபுட்டேஜை எதுவும் இது பண்ணல. அதே மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து அவங்க 12 மணிக்கு ஏற்பட்ட சம்பவம் ராத்திரி 9 மணிக்கு நாங்கள் காவல்துறையை 8 மணிக்கு போய் நாடும்போது தான் 9 மணிக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட? விக்டிம்ஸ் கிட்ட. அப்போது விக்டிம்ஸ் கிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது விக்டிம்ஸ் பேர்கள்லாம் சொல்கிறாங்க, இன்னார்லாம் வந்து என்னை தாக்குனாங்க, அந்த இடத்துல தான் இருந்தாங்க. போலீஸுக்கு ரொம்ப சுலபமான விஷயம், சிடிஆர் போட்டால் எல்லாருக்குமே வந்து உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும். சிடிஆர் போட்டால் அந்த லொக்கேஷனில் அவங்க இருந்தாங்களா, அந்த நேரத்தில் அவங்க தான் தாக்குதலில் ஈடுபட்டாங்களான்னு தெரிஞ்சிடும். அவங்க சொல்ல பேரை மட்டும் போலீஸே எழுத மாட்டேங்கிறாங்க. எழுதாததுனால அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு அங்கேருந்து கால் பண்ணாங்க. நான் இப்போ இன்ஸ்பெக்டர் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கால் பண்ணும்போது சொல்கிறாங்க, சார் இங்கே வந்திருக்க காவல் அதிகாரிகள்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க சார், நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய பேர்கள் எதையுமே அவங்க எழுதாமல் சைனை போடுமான்னு சொல்கிறாங்கட்டு. நான் உடனே ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி அவர் இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் பேசுகிறேன் அவர்கிட்ட. எப்படி சார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விக்டிம்ஸ் கொடுக்குற கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேரை போடாமல் எப்படி நீங்கள் அவங்ககிட்ட சைன் பண்ண முடியாது, உங்கள் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் நான் உட்காந்துருக்கேன். உடனே இன்ஸ்பெக்டர் அது பேர்லாம் யாருன்னு கேளுங்க, அங்கே போய் யாரெல்லாம் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவர் நியாயமாக அவர் உடனே அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தார். உடனே எல்லா பேர்களும் அதில் வந்து விட்னஸில் வந்துருச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணி சைன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ காவல்துறையே வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கழிச்சு தான் விக்டிம்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏர் காப்பி போட்டு 5 மணி நேரம் கழித்து வராங்க. இந்த சூழலில் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க. அவங்க யாருமே யூனிஃபார்மில் வரல, ஸ்பெஷல் டீம், அங்கே சிசிடிவியும் இருக்குது, ஸ்பெஷல் டீம் மாதிரி வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அத்தனை பேருமே கீழே போயிடணும். இது எந்த அதிகாரத்தில் இதை வந்து பண்ண முடியும்? இத்தனைக்கு இந்த தொகுதியில் நான் என்னை வந்து இங்கே பொறுப்பாளராக போட்டு நான் வந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். எனக்கு பின்னாடி நிறைய வழக்கறிஞர் நண்பர்கள் எனக்கு பாதுகாப்பாக எல்லாருமே இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் போய் மென்ஷன் பண்ணக்கூடிய ஆட்கள்னு தெரியும். இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது இப்படி ஒரு போலீஸ் போய் உட்காந்து அவங்கள மிரட்டி டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஒரு சாதாரண தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சாதாரண ஒரு நிர்வாகியால் இந்த மாதிரி காவல்துறையினரை எப்படி வந்து எதிர்கொள்ள முடியும்? ஸோ இந்த சூழலில் நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்களை உடனே அங்கே மேலே அனுப்பி இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு திட்டி எல்லாரையும் வெளியே அனுப்பணும். இந்த சூழல் தான் இங்கே இருக்குது. அப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகி நைட்டு ஒரு 1 மணி ஆகுது. 1 மணிக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அத்தனை பேருமே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே ஊசிகள்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் கடன்னு கிளம்புங்க, இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு எஃப்ஐஆர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட ரிட்டனில் கம்ப்ளைண்ட்டை போலீஸே வாங்குறாங்க. அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகலன்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கொடுங்க, அது மூலிமா நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறோன்ட்டு 1 மணிக்கு. அப்போ தான் நாங்கள் உடனே ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே அங்கே வந்த ப்ரெஸ்ஸுக்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க எல்லாருமே வெளியில் வராங்க. ஸோ காவல்துறை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆளுங்கட்சி வந்து தொடர்ந்து இவ்வளவு மோசமாகவும் இவ்வளோ கீழ்த்தரமாகவும் இவ்வளோ அடிமட்ட
லெவலுக்கு இறங்கி வந்து இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலில் நியாயமாக சந்திக்கலாம், தேர்தலை வந்து அந்த இடத்துல நம்மளுடைய போட்டியை வச்சுக்கலாம், அந்த இடத்துல வந்து நம்ம தைரியத்தை என்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தெருவில் வந்து ஒரு ஆதரவு கேட்டு வந்தவங்களை வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு இன்றைக்கி அத்தனை பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது சம்மந்தமாக இன்றைக்கி ஜட்ஜுக்கிட்டே மென்ஷன் பண்ணுறோம் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குன்னு. அந்த சின்ன குறிப்பிட்ட டைமில் மக்கள் எல்லாருக்குமே எல்லா மீடியாவில் எல்லாமே ரீச் ஆகிடுச்சு, எல்லா வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, போத் த சைடு எஃப்ஐஆர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. போத் த சைடு எப்படி இதில் எஃப்ஐஆர் ஆகும்னு பார்த்தா 3 லேடிஸ் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. எப்படிங்க நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க என்னென்னு கேள்விப்பட்டால், இவங்க போயிட்டு நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் அவங்கள மிரட்டினா மாதிரியும் தாவேகா நிர்வாகிகள், அதுக்காக அவங்க வந்து முடியாதுமான்னு சொன்ன மாதிரி நீ உன் ஜிபே நம்பரை கொடுன்னு சொல்லி கேட்டால் மாதிரியும், அது வந்து தர முடியாதுன்னு சொன்னோடனே அவங்க எடுத்தோன்னே இவங்களை அடின்னு அடித்து ரத்த காயம் ஏற்பட்டதாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு பாவம், ஒரு வயசானமாக அவள் கஷ்டப்பட்டு நடிக்க வச்சுருக்கிறாங்க. அது எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. எல்லாருமே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கேவலமான ஒரு நடிப்பாக இருந்திருக்கு, அவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அதனால் அது ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு அடிப்படையாக கொண்டு எங்கள் தாவேகா நிர்வாகிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு 2 சைடும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுடுறோம் சார், எங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சுதுன்ற மாதிரி ஒரு கோணத்தில் காவல்துறை நடந்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து காவல்துறை அவங்களுக்கு வந்து அடிமையாக வேலை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. மிகப்பெரிய வருத்தமே, நேற்று 12 மணிக்கு நடந்த இந்த சம்பவம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட யாருமே இங்கே தூங்கலை. எத்தனை வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிற ஒரு நொடி கூட இங்கே யாருமே தூங்கலை. நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி இந்த நாடு இருக்குது. இதுதான் வழக்கறிஞர் இன்றைக்கி விக்டிம்ஸ்க்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் தூங்காமல் ஹாஸ்பிட்டல் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ கண்டினியூஸாக உங்களுக்கு நேற்று போட்ட அதே ட்ரெஸ்ஸில் தான் நாங்கள் இருக்கிறோம். யாரும் எங்கேயும் நகரக்கூட முடியல. இந்த மாதிரி சூழலில் தான் துறைமுகம் தொகுதி இருக்குது. இதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மக்களாகி நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே இப்போ அச்சுறுத்தல் இருக்குது. என்னுடைய புது அலுவலகம் துறைமுகத்தில் திறப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் எங்கள் பொதுச் செயலாளர் வரக்கூடாதுன்றதுக்கு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன நடந்தாலும் எல்லா தடைகளும் தாண்டி கண்டிப்பாக அந்த திறப்பு விழாவுக்கு வருவார். அதை யாரும் தடுக்கவும் முடியாது. அதே மாதிரி காவல்துறையினர் இதே மாதிரி தொடர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸ்க்கு அடுத்து இந்த விஷயத்தை கொண்டு போகலான்னு இருக்கிறோம். போதாதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இவங்களுடைய ஆட்டம்லாம். கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இதை வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக வச்சுக்கலாம். இனி வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மேலே யாராவது கை வைக்கணும்னு நினச்சாலும் அவங்க காலம் முழுக்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ சட்ட ரீதியாக அவங்க மேலே என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் சார்? என்ன தீர்மானம்? பேஸ்ட் ஆன் இது அசால்ட் கேஸ் சார். இதில் 307 மேட் அவுட் ஆகும். அவங்க வந்து இப்போ போலீஸ் ஏஆர் காப்பி பேஸ்டில் அவங்க ரிப்போர்ட் எழுதுனாங்கனாலே இதில் எஃப்ஐஆர் இன்னத்துக்கு போட்டு ஒரு சிஎஸ்ஆர் கூட இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. வருத்தமான விஷயம். இவ்வளோ பெரிய இஷ்யூ, சென்சேஷனல் இஷ்யூ, நேஷ்னல் சேனல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளோ இது சென்சேஷனலாக இருக்கும்போது கூட ஒரு சிஎஸ்ஆர், இத்தனைக்கு நாங்கள் அட்வொகேட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக அட்வொகேட்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ எல்லாம் ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நம்ம எங்களுடைய தலைவர் வந்து எவ்வளோ தூரம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு அறிக்கை இது பண்ணி தலைவர் வரா மாதிரி கூட சூழல் அமைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. எங்கள் பொதுச் செயலாளர் இந்த சம்பவம் நடந்த அந்த நொடியிலேருந்து எங்ககிட்ட தொடர்ந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து அவர்கிட்ட நாங்கள் சொல்லக்கூடிய பதில், இவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. இது மட்டும்தான், விக்டிம்ஸ் பாதுகாப்பாக இருக்காங்கன்றதை மட்டும்தான் சொல்ல முடியுதே தவிர்த்து எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, இல்லை ஒரு சிஎஸ்ஆர் நாங்கள் அட்லீஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டோம், எங்களை அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ஸ் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல்களையும் எங்களால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு பாதுகாப்புக்காக மட்டும்தான் இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோமே தவிர்த்து பாதுகாப்பை தாண்டி எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளுமே காவல்துறை எடுக்கலைன்றது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தக்குரிய விஷயம். இன்றைக்கி அண்ணன் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ அண்ணன்கள்லாம் பேசுனாங்கனால் இது இன்னும் எந்த அளவுக்கு வைரல் ஆகுன்றது தமிழக மக்களுக்கும் தெரியும், காவல்துறையினருக்கும் தெரியும். எங்களுக்கு அண்ணன்கள்லாம் வந்து இப்போ பேசுகிறது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் அத்தனை பேருக்குமே அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பேச ஆரம்பித்தார்னா இந்த விஷயத்தை அது இன்னும் வைரலாகி இன்னும் மோசமான சூழ்நிலை போய் பாவம் திமுக இந்த வாங்க போகிற ஓட்டை கூட மிஸ் பண்ணி டெபாசிட் ஏதாவது இழந்துட போகிறாங்க. அதனால் அந்த சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்கன்றது இதில் நான் உறுதிப்படுத்துகிறேன். தயவு செய்து உடனடியான நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இப்படி
ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, அந்த அரசாங்கம் தாவேகா மேல இந்த மாதிரி நடத்துற தாக்குதலுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? களத்தில் சந்திக்க திராணியற்றவர்கள், கொள்கையை கொள்கை அளவில் கொண்டு போய் சேர்க்க திராணி இல்லாதவர்கள், மக்களிடத்திலே படுதோல்வியை சந்தித்து கொண்டிருப்பவர்கள், இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றக்கூடியவர்களையே திட்டமிட்டு கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள், எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு புஷியார் அவர்கள், தேர்தல் பிரிவின் மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவ் அர்ச்சுனா அவர்கள், எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் சிடி நிர்மல்குமார் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் தொடர்ந்து இந்த சம்பவங்களை உன்னிப்பாக கவனித்து, எங்கள் தலைவர் நேற்றே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நாகரிகமற்ற முறையில் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் செய்கிற கொடுமையான கொடூரங்கள் தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆகையால் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் தலைவர் விரைவில் முதலமைச்சர் கையெழுத்தை இடுவதற்கான காலச்சூழலை தமிழக மக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தோல்வி பயத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இது போன்ற துயரச் சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தோல்வி கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. அது துறைமுகத்திலிருந்து தொடங்குகிறது என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த பகுதியினுடைய ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபுவை வைத்துக்கொண்டு எங்கள் தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல முதலமைச்சருடைய மனைவிக்கு வேணால் அவர் எடுபடியாக இருக்கலாமே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் ஒரு நாளும் எடுபடியாக இருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். காரணம், இவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை தாக்குகிறார்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரும்பு எஃகு கோட்டையாக பெரிதாக வளர்ந்து நிற்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் ஆதரவு மகத்தான ஆதரவாக இருப்பதால் ஏதாவது கலவரம் செய்து தேர்தலையே நிறுத்துவதற்கான திட்டமிடலை கூட அவர்கள் வைத்திருப்பார்கள். இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்துதான் களத்தில் நிற்கிறோம். களத்தை வெல்ல முடியாதவர்கள் எங்கள் களப்போராளிகளை வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், கொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆக களம் பெரிதாக இருக்கிறது. கொள்ளை கும்பலான திருட்டு மாடலுக்கும் கொள்கைவாதியான எங்களை போன்றவர்களுக்கும் நடக்கிற ஒரு மாபெரும் இறுதி போறது. இந்த இறுதி யுத்தத்தில் எங்கள் தளபதிகள் முன்னால் நின்று களப்பணி செய்து கொண்டிருக்கிற போதுதான் புறமுதுகில் வந்து கொலை செய்ய முற்படுகிறார்கள், தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்றால் கோழைகள் தான் இது போன்ற செயல்களை செய்வார்கள். யாரென்று தேர்தலிலே மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்ட காரணத்தால் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள். அனைத்தையும் எதிர்கொண்டு இந்த மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை, குறிப்பாக எங்களது தலைவர் தளபதியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற பெருத்த கனவோடு மக்களும் தயாராகிவிட்ட காரணத்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்க இருப்பதால் துவண்டு போன திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ரவுடி கும்பல்கள் இன்றைக்கு எங்களை தாக்க முற்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யவும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் விரைவில் தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் கரத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களிடமிருந்து அப்பாவி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் இளையவர் சொன்னதைப் போல நாங்களே எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறது. ஆகையால் தேர்தல் கமிஷன் தன் கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாட்டை விரைவில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். காவல்துறையே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக காவல்துறையாக இயங்கி கொண்டிருப்பதால் மெத்தப்பணியோடு தேர்தல் கமிஷனுக்கு சொல்லுவோம். 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் அனைவரையும், அது எந்த துறையாக இருந்தாலும், உடனடியாக இடமாற்றம் செய்து முறையான தேர்தலை தேர்தல் கமிஷன் நடத்த வேண்டும். தேர்தல் கமிஷன் உரிய அங்கீகாரத்தை அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகளை விரைவில் இடமாற்றம் செய்து ஒரு விடுதலையான தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகையால் இந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி. ஆனால் மத்தியிலே இருக்கிற பாரதிய ஜனதாவோடு ரகசிய கூட்டணி வைத்திருப்பதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாரதிய ஜனதா டிஸ்மிஸ் செய்யாது, ஆளுநரும் டிஸ்மிஸ் செய்வதற்கு வாய்ப்பில்லை. உடனடியாக தேர்தல் கமிஷன் தன்னுடைய கையிலே தமிழ்நாட்டை
கையகப்படுத்தி கொண்டு தேர்தலை நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க மக்கள், அதை தாண்டி கடைசி தொண்டன் வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது ஏரியாவுக்கு போய் நம்ம எடுக்கலாமா சர்வே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அச்சம் நிச்சயமாக ஏற்படும் இந்த சம்பவத்தினால. அப்படி இருக்கிறவங்களுக்கு 2 பேரும் தைரிய வார்த்தையை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? துறைமுகம் தொகுதியில் அடிபட்டவுடன் வீறு கொண்டு எழுந்து இன்றைக்கு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் பயந்து ஓடி ஒளியவில்லை, தைரியமாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று அடிபட்டாலும் இன்றைக்கு களத்திலே போய் வேலை செய்கிறார்கள். இதுதான் நமக்கு முன்னுதாரணம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொண்டர்களும் தைரியமாக மிக உற்சாகமாக பணியை செய்யுங்கள். செய்வதற்கு தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். களத்தில் உங்கள் கூட தான் நாங்கள் மாநில நிர்வாகிகள்லாம் இருக்கிறோம். ஆகையால் எதற்கும் பயப்படாதீங்க. எல்லா படையும் பார்த்துட்டு வந்தவங்க தான் நாங்கள். எதையும் சந்திக்காதவர்கள் இல்லை. எது வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற விஜய் படை சாதாரண படையாக இருக்காது என்பதை எதிரிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் திறம்பட பணியாற்றுங்கள். உங்கள் பக்கம் கழகமும் தலைவரும் கூடவே இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.